வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா இவ்ளோ திங்ஸ் வச்சு உட்காந்துருக்கேன்னு பாக்குறீங்களா? எஸ், இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னோட சிஸ்டர்-இன்-லாவோட மேரேஜ்க்கு நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்ல, என்னெல்லாம் நாங்க அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்ல போட போறோம் அதுதான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் நிறைய இருக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ அதுல ஒரு சிலது நாங்க பிக் பண்ணி இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்க கொடுக்க போறோம். அதுல உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இந்த ஒரு கிஃப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. நாங்க எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கியிருக்கோம், என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், என்னெல்லாமே நாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ல போட போறோம் அப்படின்றத நீங்க இந்த வீடியோல பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு ரொம்ப தேவையான விஷயம் இது பேக். ஸோ இதுதான் அந்த அழகான பேக். இது வந்து ஒரு பியூர் ஜூட் பேக். இந்த டிசைனே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி பேக்குமே ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. இதுக்குள்ளதான் எல்லா கிஃப்ட்ஸுமே நாங்க போட்டு தர போறோம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னா, இந்த கியூட்டான டம்ளர். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க இந்த மீனாகாரி டம்ளர் தான் நாங்க வாங்கியிருக்கோம். இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. கண்டிப்பா டம்ளர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காண்டி நாங்க இது வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க இந்த ஜுவல்லரி பாக்ஸ். இது நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், இதுவுமே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க மீனாகாரி ஜுவல்லரி பாக்ஸ் தான். லைக் இதுவுமே ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கு. நமக்கு தேவையான திங்ஸ் நிறைய இதுக்குள்ள வச்சுக்கலாம். அந்த பழைய காலத்து ஸ்டைல நாங்க வாங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பா இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்டா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நெக்ஸ்ட் நாங்க என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இந்த கியூட்டான ஜெர்மன் சில்வர் பிச்வை பாஸ்கெட். இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. கண்டிப்பா இது வந்து பூஜை ரூம் இல்ல எதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ அதுக்காண்டி இந்த ஒரு கியூட்டான பாஸ்கெட் நாங்க வாங்கியிருந்தோம். இதுக்குள்ள இந்த ஒரு டிசைன் இருக்கு, பட் ஒவ்வொரு இதுலயுமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தனால இதுவுமே நாங்க ஒண்ணு வாங்கியிருக்கோம். அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஏர்டைட் கண்டெய்னர். இதுவுமே பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி உள்ளேயுமே ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கனால ஏதாவது திங்ஸ் நமக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். எங்க டிராவல் பண்றீங்கனாலுமே நீங்க தாராளமா இதை எடுத்துட்டு போகலாம். பட் நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, இது அப்படியே பிளைனா கொடுக்க வேண்டாம், இந்த பாக்ஸ்குள்ள ஏதாவது போட்டு தரலாம், கொஞ்சம் மெமரபிளா ஏதாவது போட்டு தரலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் நாங்க இதுக்குள்ள போட்டு தரலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் திங், 90s கிட்ஸோட ஃபேவரட் இந்த இது என்னன்னு கண்டுபிடிங்க. எஸ், இதுதான் நம்மளோட தேன் மிட்டாய். சோ தேன் மிட்டாய் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நேட்டு ஸ்வீட்ஸ்ல இருந்து நாங்க வாங்கின குல்கந்த் அல்வா, அது எல்லாமே குட்டி குட்டியா கியூப்ஸா கட் பண்ணி அவங்க அழகா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதே ஷாப்ல இருந்து டேட்ஸ் அல்வா, இதுவுமே கியூட்டா கட் பண்ணி நீட்டா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது என்னது தெரியுமா? இது என்னது இது? இதுவுமே நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் கமர்கட்டு. சோ நாங்க இது எல்லாத்திலுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு தர போறோம். நீங்க கேட்கலாம், எதுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம இது எல்லாத்தையும் இந்த பாக்ஸ்ல போட்டு தரீங்க அப்படின்னு. நான் மெயினான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதை நான் மறந்துட்டேன். எஸ், பொண்ணு மாப்பிள்ளையுமே வந்து ஃபாரின். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்க. ஃபாரினர்ஸ்க்குலாம் வந்து இந்த ஒரு மேரேஜ் வந்து ரொம்ப நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதனால இந்த கைண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்காண்டி நம்மளோட 90s கிட்ஸோட ஃபேவரட், ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளையுமே வந்து பியோர் டிபிக்கல் 90s கிட். ஸோ அவங்க பிளான் பண்ணி இது எல்லாமே வந்து இந்த ஒரு பாக்ஸ்குள்ள நம்ம போட்டு தந்தா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மெமரபிளா இருக்கும். சாப்பிட்டுருவாங்க, பட் இருந்தாலும் நம்ம ஞாபகார்த்தமா இதை வச்சிருப்பாங்களா. ஸோ அதனால இந்த ஒரு பாக்ஸுமே நாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்க இது எல்லாத்தையுமே தான் இந்த ஒரு பேக்குள்ள போட்டு ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்க போறோம். நீங்க நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ இங்க பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, ஆர்எல்ஸ் அவங்களோட நேம்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. நாங்க அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணாம ஒரு கார்டு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இது நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், இதுதான் நம்மளோட மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணு. மாப்பிள்ளை பேரு நரேன், பொண்ணு பேரு ரம்யா, ரம்யா கிருஷ்ணன்.
இந்த ஒரு கார்டு எதுக்கு அப்படின்னா அவங்களோட வெட்டிங் வந்த எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்யூ சொல்ற விதமா இங்க சில வேர்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டிங்ஸோட இது நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு பேக்குள்ள போட்டு இந்த ஒரு நோட்டையுமே நாங்க அதுக்குள்ள போட்டுருவோம். ஸோ இது கண்டிப்பா இவங்களோட மெமரியா எல்லாருமே கண்டிப்பா லைஃப் லாங் வச்சிருப்பாங்க. இதையுமே நம்ம இந்த பேக்குள்ள போட்டுருவோம். போட்டுடலாமா? பரப்பா வேலை இங்க ஆக்சுவலி போயிட்டு இருக்கு. வீடே பாத்தீங்கன்னா கன்றாவியோட உச்சக்கட்டத்துல இருக்கு. ஒருத்தங்க பேக் பண்ண, நான் இங்க போட, மனோஜ் பேக் பண்ண, அப்படியே பரப்பரப்பா போயிட்டு இருக்கு. வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஒரு கார்டை மட்டும் தயவு செஞ்சு நீ இந்த பையில போடுன்னு 2 பேரும் செருப்பில் அடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கார்டை மட்டும் நான் போட்டிருக்கேன். இங்கேயும் இங்கே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து வெறும் இந்த கார்டை மட்டும் இதுக்குள்ளே இந்த கிஃப்ட் பேக்குள்ளே போட்டு தரப்போகிறேன். ஒரு வழியாக எப்படியும் நாங்கள் பேக்கிங் எல்லாமே முடிச்சிட்டோம். இனி இந்த கிஃப்ட்ஸை நாங்கள் வந்து கெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டா அதோட எங்களோட கடமை முடிஞ்சு. நாங்கள் இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினோம் தெரியுமா? கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்க பாண்டியன் பேக்ஸ் அப்படின்ற ஷாப்பில் தான் நாங்கள் வாங்கினோம். இங்கே நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 rupees இருந்தே இவங்ககிட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு பர்சனலி இந்த ஷாப்பில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான கிஃப்ட்ஸ் தனித்தனியாக வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வளகாப்புக்குன்னா அதோட தனி செட்டப், தனி தீமாவே தனியாக கிஃப்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி, சீருக்கு ஏற்ற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கிஃப்ட்ஸ் இங்கே இருந்துச்சு. எனக்கு இவங்ககிட்ட இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னன்னா, இப்போ ஒரு பீஸ் காட்டி இதுல ஒரு 1000 பீசஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னா ரெடி ஸ்டாக் அவங்க வச்சிருக்காங்க. நம்ம டைரக்டா அப்படியே நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல நம்ம வெளியூர் நம்ம ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னாலுமே இவங்க நம்ம ஊருக்கே சென்ட் பண்றாங்க. எப்பவுமே இவங்க கிட்ட ஒரே மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அந்தந்த ட்ரெண்டுக்கு இப்ப என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அது எல்லாமே இவங்க புதுசா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் வேணும், இல்ல உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ல அந்த நேம் ஏதாவது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வேணும், டிசைன்ஸ் ஏதாவது பிரிண்ட் பண்ணி வேணும்னா தாராளமா இவங்களோட ஷாப்ல அது கஸ்டமைசேஷன் பண்ணி தராங்க. அதுக்கான டைம் லைக் 2 to 3 டேஸ்ல இவங்க பண்ணி கொடுத்துறாங்க. தாம்பூல பை எல்லாமே அவ்வளோ வெரைட்டிஸ் இவங்க கிட்ட இருந்துச்சு. கல்யாணத்துக்கு தேவையானதுமே அந்த கல்யாண மாப்பிள்ளை பொண்ணோட கஸ்டமைஸ் போட்டோ வச்சுமே இவங்க தாம்பூல பை பண்ணி தராங்க. அதே மாதிரி வளகாப்புக்குமே ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, இல்ல வெளியூரா இருந்தாலுமே இவங்க கிட்ட ஆன்லைன் ஆர்டர்ஸ் நீங்க தாராளமா எடுத்து உங்களோட கிஃப்ட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் பீப்பிள் டவுன் ஹால்ல தான் இந்த ஷாப் இருக்கு. நான் இவங்களோட ஷாப் டீடைல்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நிறைய சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் இருந்து பிளேட் டெக்கரேஷன்ல இருந்து எல்லா வெரைட்டி ஆஃப் திங்ஸ்மே இங்க கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஜெர்மன் சில்வர்ல இருக்கிற நிறைய வெரைட்டி ஆஃப் கிஃப்ட்ஸ்மே இங்க கிடைக்குது. நீங்க ஒன்ஸ் இந்த ஷாப் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் கிஃப்ட் பத்தி. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஆல்.